கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்ப்ரிங் எங்க அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, டாப்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரிங் இஸ் அட்டாச் அட் த டாப் லெவல், இங்க இருக்கு. It makes an angle 37 degree with the horizontal. The lower end of incline is the distance d. This distance d is equal to 1 meter. Okay. From the end of the spring end ல இருந்து அப்ப relaxed portion ல இருந்து எவ்வளவு 1 meter distance ல இருக்கு. 2 kg கனிஸ்டனா ஒரு மாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் எவ்வளோ 2 கிலோகிராம், டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான் எவ்வளோ 170 நியூட்டன்ஸ் பை மீட்டர். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 2 kg மாஸ் உள்ள ஒரு பொருளை வந்து புஷ் பண்றோம். புஷ் against the spring is compressed to distance 2 meter and released from the rest. இப்போ தனியாக அவங்க டயக்ராம் போடுறேன். திஸ் இஸ் இன்க்ளைன்ட் ஸ்லோப். இங்கே ரைட் மேலே டாப்பில் நோட் திஸ் வேர்ட், எங்கே ஸ்ப்ரிங் இருக்கு, டாப்பில் இருக்கு. ஒரு 2 kg வெயிட் உள்ள பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we are புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் டு த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 0.2 மீட்டர் லென்த்துக்கு கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த ஸ்ப்ரிங் வந்து என்னது 0.2 மீட்டர். ஓகே. அண்ட் ரிலீஸ்டு ஃப்ரம் டஸ்ட், கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வி நீட் டு மார்க் த ரிலாக்ஸ்டு பொசிஷன். இது வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனா இருக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறாங்க 0.2 மீட்டர். திஸ் இஸ் எ கம்ப்ரஸ்ட் டிஸ்டன்ஸ். 0.2 மீட்டர் கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. So this is a relaxed portion, x is equal to 0 னு வெச்சுக்கோங்க. So what we need to find? We need to find what is the speed of the canister at the instant the spring returns to its relaxed length. This is a relaxed length. Relaxed length வந்து எவ்வளோ, from the நம்ம origin choose பண்ணிடுவோம். Here we are choosing, this is our datum length. This is our reference point 0,0. From the reference point to the relaxed position, the distance எவ்வளோ, this distance is 1 meter. 1 meter டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் 0.2 மீட்டர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கெனிஸ்டர் அட் தி இன்ஸ்டன்ட், என்ன சொல்லிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த கெனிஸ்டர் அட் தி இன்ஸ்டன்ட் தி ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ரிலாக்ஸ்ட் லென்த். இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்றீங்க. ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். அதனால ரிலாக்ஸ்ட் லென்த்னா என்னது, இதான் கரெக்டான ரிலாக்ஸ்ட் லென்த். ஸோ மாஸ் இஸ் பிளேஸ்ட் ஹியர். இந்த இடத்துக்கு அந்த மாஸ் வரும்போது அதோட வெலாசிட்டி எவ்வளோ கேட்கும். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், முதல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணிக்குவோம். பிகாஸ் இட் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம் என்ன ஃபார்முலா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இங்கே ஆக்ட் ஆகல இல்லையா. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட் இஸ் இனிஷியல் கண்டிஷன்? இப்போ ஸ்ப்ரிங்கை நான் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு தடவை கொண்டு வந்து வச்சிருக்கேன். So this is our initial condition. நமக்கு எப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்ப்ரிங் வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு வரும்போது இந்த மாஸோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்ப்ரிங் ரிலாக்ஸ்டு பொசிஷன் இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் பொசிஷன். திஸ் இஸ் இனிஷியல் பொசிஷன். ஸ்ப்ரிங் ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு வருது, இது ஃபைனல் பொசிஷன். ஸோ வாட் இஸ் த எனர்ஜிஸ் இன்வால்வ்டு இன் இனிஷியல் பொசிஷன்? இனிஷியல் பொசிஷன் உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கும், நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே எடுக்கணும். So this is our data. இந்த ஒரு மாஸ் வந்து இவ்வளவு ஹைட்ல பிளேஸ் ஆயிருக்கு. This is the height of the mass. லைன் ப்ளூ கலர் லைன் போடுறேன். Initial height of the mass. This is the initial height of the mass and this is the final height of the mass. Because of this mass we have a potential energy. but initial conditionல என்னென்ன எனர்ஜிஸ் இருக்கு பாருங்க.
இனிஷியல் கண்டிஷன்ல என்னென்ன எனர்ஜி இருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? mgh. we need this height. இந்த ஹைட் நமக்கு வேணும். we have an angle theta. எப்படி சால்வ் பண்ணலாம்? கன்சிடர் இட் இஸ் அ பார்ட்டிகுலர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. we need this height. ஸோ இந்த ஹைட்டுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம sin theta யூஸ் பண்ணிக்கலாமா? sin theta is equal to opposite by adjacent. ஆப்போசிட்ல இருந்து hi, adjacent அது இந்த லென்த். எந்த லென்த்? this total length from the origin to this point. அப்ப ஆல்ரெடி இங்க 1 மீட்டர் இருக்கு, பிளஸ் 0.2 மீட்டர். அது வந்து d plus x ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா this distance is known as d. the displaced distance வந்து x. so d plus x. நான் நியூமெரிக்கல் வேல்யூ இப்ப சப்ஸ்டிட் பண்ணா ஃபைனலா பண்ணிக்குவோம். so this is a height, initial height is equal to என்னது? d plus x sin theta. வேலை முடிஞ்சா? so ஹைட்டுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? m g h is known as sin theta d plus x. What is the initial kinetic energy? Is 0 because it is at rest at the initial condition. We have here spring is compressed. Spring compress ஆயிருந்துச்சுன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆயிரும். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது இருக்குல்லையா? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ஆஃப் kx ஸ்கொயர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம்? 0.2 மீட்டர் கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். k இஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாங்க. இப்போ இனிஷியல் டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? வாட் இஸ் த ஃபைனல் கண்டிஷன்? So this is our final condition. We have a potential energy. Final potential energy is equal to final height. So mg h க்கு பதிலா நீங்க இப்ப ஃபார்முலா அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. sin theta போடுமா? sin theta ன்னு யூஸ் பண்ண முடியும். opposite by adjacent. So hf is equal to என்னது? sin theta is equal to opposite hf. adjacent வந்து d மட்டும் தான் வரும். So hf is equal to sin theta into d மட்டும் தான் வரும். This is the final potential energy. What is the final kinetic energy? That is of mvf square. We need to find the velocity of the particle or mass at the final position. That is what we want to find, vf. So அப்படியே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணி இங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபைனல் கண்டிஷன் என்னது? ஆஃப் mvf ஸ்கொயர். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? mg sin theta into d. Initial kinetic energy 0. Initial potential energy mg sin theta d plus x plus half kx square. So we need a vf square. இப்போ அதை மட்டும் ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி பண்ணா நாங்க ஆஃப் mvf ஸ்கொயர் ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு mg sin theta d வந்து ஆப்போசிட் சைடு வச்சுறேன். அதே நேரத்தில் இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த டேர்ம் உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ உள்ளார பெருக்கும்போது mg sin theta into d இருக்கும். இது இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வந்துடும். mg sin theta d plus mg sin theta x plus of x squared. So these terms to be cancelled. So then rearrange it. mg x இருக்கு, x squared இருக்கா? vf squared நமக்கு வேணும். என்ன பண்ணிடுவோம்னா mg sin theta x plus of kx squared அப்படியே வச்சுக்கோங்க. இங்க ப்ராடக்ட்ல இருக்கு. So vf squared is equal to final velocity squared is m by 2 ன்னு வந்துரும். 2 by m. So value substitute பண்ண வேண்டியதான். What is the value of m? Mass 2 kilogram. நம்ம g வந்து 10 வச்சுக்குவோம். Theta is, what is theta? Theta is 37 degree.
Distance is displaced distance 0.2 meter. What is the spring constant? 170. 0.2 square of mass on the 2 mass 2 to the 2. But 2 by 2 is cancelled. அப்போ 1. So நம்ம இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். So what is the final velocity? Final velocity is 2.408 meters per second. Next we want to find what is the speed of canister when it reaches the lowest end of the equation. இந்த canister வந்து இந்த இடத்துக்கு வரும். இப்போ இந்த இடத்துல இது this is a final condition. This is our final condition. This is the initial condition. Same as we are going to apply the conservation of energy principle. இதை erase பண்ணிடுவோம். ஏன்னா இது தேவை கிடையாது. இதுக்கப்புறம் இதை erase பண்ணிடலாம். வீடியோ அப்லோட் ஆயிரும். டோன்ட் வரி, பழைய வீடியோவும் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, வாட் இஸ் இனிஷியல் கண்டிஷன்? இனிஷியல் கண்டிஷன் சேம் தான், மாறல. ஃபைனல் கண்டிஷன் மட்டும் மாறி இருக்கு. வாட் இஸ் ஃபைனல் கண்டிஷன்? அட் ஃபைனல் கண்டிஷன் we have a velocity vf. இப்போ வந்து ஃபைனல் கண்டிஷன் இங்கே கிடையாது, ஃபைனல் கண்டிஷன் இங்கே மாறிட்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னா this is a final position, final point. At the final point we don't have a potential energy because that's the datum, there is no height. So final potential energy is going to be 0. We have a kinetic energy, that's all. அப்ப ஃபைனல் கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் இந்த ஈக்குவேஷன்ல எது கட் ஆகும்? இந்த டேர்ம் கட் ஆகும். So this is a final kinetic energy. Replace பண்ணிட்டோமா? Final potential energy is 0. It's equal to initial kinetic energy is 0. Initial potential energy இந்த height போட்டோம். இப்போ elastic potential energy ஃபார்முலா போட்டோம். That's going to solve of m v of squared is equal to mg sin theta p plus x அப்படியே வச்சுக்கலாம். ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஆஃப் m by 2 வந்து 2 by m வரும். மாஸ் வந்து 2 கிலோகிராம்ல கேன்சல் ஆயிடும். ஸோ வாட் இஸ் அ மாஸ்? 2 v of squared is equal to. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ இந்த இருக்காது. இந்த டேர்மை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். v of squared is equal to mass 2. கிராவிட்டி மட்டும் என்ன எடுத்துக்குவோம்? theta is 37. d is 1 meter. Displaced distance is 0.2 plus of k. What is the spring constant? 170 into 0.2 square. So solve பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்க. Here 1.2 into 20 into sin into sin 37. Plus 50, 35, 85. 855 into 0.2 into 0.2 is 17.8. Root எடுத்துட்டோம்னா 17.8 root எடுத்தா 4.21. So Vf squared is equal to 17.8 meters per second. So Vf is equal to another 4.219 meters per second.